நம்முடைய வேதாகமங்களை பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கியின் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த மிக பரிச்சயமான, அடிக்கடி பயன்படுத்துகிற, மனப்பாடமாய் நாம் சொல்லுகிற ஒரு வசனத்தை இந்த மாநிலத்தில் சற்று நேரம் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பல நேரங்களிலே பல முறை இந்த வேத வசனத்திலே பல செய்திகளை நாம் கேட்டிருந்தாலும் இந்த மாலை நேரத்திலே ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மத்திலே அவர் பேசுவாராக. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் என்னோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா! பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஹல்லேலூயா! இந்த வார்த்தை நாம் எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வார்த்தை. பெரும்பாலும் இந்த வார்த்தையை நாம் அனுதின நம்முடைய ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த விட்டாலும் இந்த வார்த்தையை பெரும்பாலும் எங்கே பயன்படுத்துவோம் என்று சொன்னால், திருமணங்களிலே திருமண பத்திரிகை அடிக்கும் போது முதல்ல அநேகர் செலக்ட் பண்ற வசனம் எதுன்னு சொன்னா இந்த வசனம் தான். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். செய்கிறார் அல்ல, செய்தார் அல்ல, செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! நான் விசுவாசிக்கிறேன். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் இனிமேல் செய்ய போகிறவர் அல்ல, அவர் ஏற்கனவே செய்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையை குறித்த, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய திட்டங்கள், தீர்மானங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அந்தந்த காலங்களிலே, அந்தந்த வேளைகளிலே, அந்தந்த சமயங்களிலே நம்மை வந்து சேர வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் செய்து நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா! டிசம்பர் மாசத்துக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை இனிமேல் அவர் செய்ய போகிறது அல்ல, அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! அப்படி என்றால் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தின் அடிப்படையிலே, ஜெபத்திலே அவையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வாசித்தது போதல் அதினதின் காலத்திலே அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருந்தாலும் அந்தந்த காலத்திலே என் வாழ்க்கையில வந்து சேர வேண்டிய நன்மைகள் என் வாழ்க்கையில வந்து சேரக்கூடாதபடி, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள், நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள், நான் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை நான் சுதந்திரிக்க கூடாதபடி என் வாழ்க்கையில தடையா இருப்பது யார் என்று சொன்னா நான் மாத்திரமே. இதுக்கு ஆமென் வராது. ஹல்லேலூயா! என் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நல்லது. அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார், நல்லது. பாருங்க, நான் குழந்தையா இருக்கும் போது என் சிறு பிராயத்திற்கு எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நான் சிறு வயதா இருக்கும் போது என் வாலிப பிராயத்திற்கு எனக்கு என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதை ஏற்கனவே அவர் செய்து வைத்திருக்கிறார். நான் வாலிபனா இருக்கும் போது என் முதிர் வயதில் எனக்கு என்ன தேவையோ, என் பலன் மங்கும் போது, என் பலன் ஒடுங்கும் போது எனக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அதை எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து வைத்து இருக்கிறார். அந்தந்த காலத்திலே எனக்கு செய்ய வேண்டியதா வாசித்தோம். அதினதின் காலத்திலே அவர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ அந்தந்த காலம் வரும்போது, அந்தந்த நேரம் வரும்போது என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய, என் வாழ்க்கையில தர வேண்டிய, என் வாழ்க்கையை நான் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா! அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நம்முடைய கரத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது இப்படி சொல்லி தான் ஜெபிப்பேன்.
பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் ஏற்ற காலத்தில் அந்தந்த காலத்தில் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு விதத்தில் இந்த பிள்ளைகள் இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். பிரியமான தேவஜனமே, ஆண்டவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் எனக்கானவைகளை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், செய்து வைத்திருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது, செய்திருக்கிறார். இட் இஸ் ஆல்ரெடி தேர். அது ஏற்கனவே அங்க இருக்கிறது. நான் அந்த இடத்திற்கு வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை கர்த்தர் என் வாழ்க்கையிலே தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே ஜெபத்தில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கின் புஸ்தகம் சாலமோன் எழுதின ஒரு புஸ்தகம். சாலமோன் பாருங்க, நல்ல ஒரு தேவனோடு நடந்த ஒரு தேவ மனுஷன், தேவனோடு சஞ்சரித்த ஒரு தேவ மனுஷன், தேவனோடு வாழ்ந்த, ஜெபித்த, கர்த்தருக்காக மிகப்பெரிய மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டின ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்ட தேவ மனுஷன் பின் நாட்களிலே அவர் உலகத்தோடு சென்று பின்வாங்கி போய் உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டே விலகி போனதை நாம் பார்க்கிறோம். அப்படி விலகி போன தேவ மனுஷன் திரும்ப கர்த்தரிடமாய் வந்து தேவ சமூகத்திலே அவர் கிட்டி சேர்ந்த போது அவர் எழுதினதுதான் இந்த பிரசங்கியின் புஸ்தகம். இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் பெரும்பாலும் சாலமோனுடைய அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். பாருங்க, சொல்லுவாங்க போதும் எல்லாவற்றையும் பார்த்த மனுஷன், எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் சாலமோன். எல்லா உலகத்தில் என்னென்ன ஆசாபாசம், என்னென்ன செல்வம், என்னென்ன காரியங்கள், என்னென்ன அசுத்தங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அனுபவித்த பின்வாங்கி போன ஒரு தேவ மனுஷன் திரும்ப வந்து சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. எல்லாவற்றையும் பார்த்துட்டாரு, எல்லாவற்றையும் அனுபவித்துட்டாரு. அவர் செய்யாத காரியம் அல்ல, என்னென்ன பண்றார் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனுஷன் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பிரசங்கி இப்படிதான் ஆரம்பிக்கிறார். வானத்தின் கீழே எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் விருதான், எல்லாம் அதன் காலத்துல ஒன்னொன்னு நடக்கும், எல்லாம் மாயைன்னு சொல்லவாரு. 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்றார், அவர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனம், நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரி, எவ்வளவு உழைத்தாலும் சரி, கர்த்தர் ஆசீர்வதித்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். எவ்வளவு நம்ம முட்டி மோதினாலும், என்ன ஓட்டி பார்த்தாலும், என்னதான் ராப்பகலும் ஓடி ஓடி உழைச்சாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் தன்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு. ஒருவேளை நீங்க உங்க பிரயாசத்துல சில ஆயிரங்களை சம்பாதிக்கலாம், சில லட்சங்களை சம்பாதிக்கலாம், சில கோடிகளை சம்பாதிக்கலாம். ஆனா கர்த்தருடைய கிருபை உங்க வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா, நீங்க எத்தனை லட்சம் சம்பாதித்தாலும் அத்தனை லட்சமும் அது வீணாய்த்தான் போகும். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரமே, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். கர்த்தருடைய இரக்கம் நம்ம வாழ்க்கையில வேணும், ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில வேணும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமையானால், பிரியமான தேவஜனமே, அவர் அதன் காலத்திலே என் வாழ்க்கையிலே எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஒன்றும் தடைபடாமல் என் வாழ்க்கையில வந்து சேரும். ஹல்லேலூயா. அதான் சங்கீதங்களிலே வாசிக்கிறோம், காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் என்னுடைய கரத்தில் அல்ல, என் காலங்கள் டாக்டருடைய கரத்தில் அல்ல, என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை, 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் 14 எதிர்மறையான காரியங்களை சாலமோன் அங்கே சொல்லுகிறார். 14 எதிர்மறையான காலங்கள். பிரியமான தேவஜனமே, ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் சூழ்நிலைகள் நிமித்தமாய், உபத்திரவங்கள் நிமித்தமாய், பாடுகள் நிமித்தமாய் இப்பொழுது நீங்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், கண்ணீரை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில காணப்பட்டாலும், பிரசங்கியினுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது, இந்த கண்ணீரே உனக்கு வாழ்க்கை அல்ல, இந்த போராட்டமே உனக்கு வாழ்க்கை அல்ல, இந்த பாடுகளே உனக்கு வாழ்க்கை அல்ல, இந்த பலவீனமே உனக்கு வாழ்க்கை அல்ல, இதன் பிற்பாடு உனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து சொல்லுகிறார், அழ ஒரு காலம் உண்டு,
நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அழுகிற ஒரு சூழ்நிலை, அழுகிற ஒரு காலம் பாருங்க. இந்த அழுவது என்பது வேதம் எதை குறிக்கிறது சொன்னால் மரணத்தை குறிக்கிறது. மரணத்தின் போது நான் மீளா துயரத்தில் ஆழ்ந்த துக்கத்தில் விட முடியாத வருத்தம், வேதனை, இழப்பு நிமித்தமாய் ஜனங்கள் அழுவார்கள். ஆனால் நடனம் பண்ணுவது என்பது ஒரு பிறப்பை குறிக்கிறது அல்லது திருமணத்தை குறிக்கிறது. ஒரு வாழ்க்கை முடியும் போது மனுஷன் அழுகிறான், அதே நேரம் ஒரு வாழ்க்கை துவங்கும் போது மனுஷன் களிகூறுகிறான். இந்த ரெண்டு காலங்களையும் கர்த்தரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல எப்படி அழ ஒரு காலம் உண்டோ, எப்படி நகைக்க ஒரு காலம் உண்டோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் சில போராட்டங்களை அனுபவிக்க ஒரு காலம் உண்டு, சில இக்கட்டுகளை அனுபவிக்க காலம் உண்டு, சில வேதனைகளை அனுபவிக்க ஒரு காலம் இருக்கிறது. அதுவே வாழ்க்கை அல்ல, அதுவே வாழ்க்கை அல்ல. பிரியமான தேவஜனமே, இப்பொழுது அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரசங்கி சொல்கிறார், ஒரு காலம் உண்டு, எல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான். ஒருவேளை சில பிரச்சனைகளின் ஊடாய், சில பலவீனங்கள் ஊடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பிரியமான தேவஜனமே, இந்த பிரச்சனையே வாழ்க்கை அல்ல, இந்த பிரச்சனையே உன் முடிவு அல்ல, இந்த கண்ணீரே உனக்கு முடிவல்ல. இந்த கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம், தனிமையில் சில போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், தனிமையில் சில பிரச்சனைகளை நீங்கள் தனியாய் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தனியே அழுகிற நீங்கள் ஒரு நாள் வரும், கர்த்தர் வெளியரங்கமாய் உனக்கு பலனளிக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற உனக்கு வெளியரங்கமாய் பலனளிக்கிற நாட்கள். இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரயாசம், உங்கள் உண்மை, உங்கள் தியாகம், உங்கள் பிரதிஷ்டையின் வாழ்க்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் அறியாமல் இருக்கலாம், மனுஷன் உங்க உண்மையை, உங்க பிரயாசத்தை, உங்கள் பாடுகளை, உங்கள் வேதனைகளை மனுஷன் பாருங்க, ஒரு அளவுக்கு மேல சில காரியங்களை மனுஷனத்தை சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். அதே பிரச்சனை மறுபடியும் வரும்போது அதை மறுபடியும் ஜனங்கள் கிட்ட மனுஷனத்தை சொல்லும்போது, இதுக்கு வேற வேலை இல்லை, இதே தான் பிரச்சனை, எப்ப பாரு இதே பிரச்சனைன்னு சொல்லி மனுஷன் உதாசீனப்படுத்துவான், மனுஷன் அவமானப்படுத்துவான், மனுஷன் ஏளனமா பேசுவான். ஆனால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். ஹல்லேலூயா. எத்தனை முறை நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனம், 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி. ஒரு காலத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார், அந்த புலம்பலை ஆண்டவர் எப்படி மாற்றினாரா? ஆனந்த களிப்பாக, சந்தோஷமாக. பாருங்க, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். சத்தமராலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே என்ன உண்டாகும்? சத்தமா சொல்லுங்களேன், களிப்பு உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாயங்காலம் ஒன்று உண்டானால் நிச்சயம் ஒரு விடியற் காலை உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு சாயங்காலமா இருக்கலாம், மங்கின ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், இருளான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், வழி தெரியாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். பிரியமான தேவஜனமே, இந்த சாயங்காலத்திற்கு பிறகு உனக்கு ஒரு விடியற் காலை உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரிக்கு பிறகு நிச்சயமாய் உனக்கு ஒரு பகல் காலத்தை கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எப்போது இருளா இருக்கும்னு மாத்த நினைக்காதீங்க, எப்போது சாயங்காலம் இருக்கும்னு நினைக்காதீங்க. சாயங்காலம் வருவது உண்மையானால் ஒரு விடியற் காலை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சூரியன் நிச்சயமாய் பிரகாசிக்கும். வாழ்க்கையில் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களின் பாதை நடுப்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருளான வாழ்க்கையா இருக்கா? இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு சாயங்காலத்தை போன்ற ஒரு வாழ்க்கையாய், வழி தெரியாத வாழ்க்கையாய்,
பாதை மங்கின வாழ்க்கையாய், பாதை தெரியாத வாழ்க்கையாய் இருக்கிறதா? பிரியமான தேவஜனமே, இந்த சாயங்காலத்திற்கு பிறகு நிச்சயமாய் கர்த்தர் ஒரு விடியற் காலை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையை பாருங்க. ஒரு காலத்தில் ஆண்டவர் கொடுத்தார், ஒரு காலத்தில் ஆண்டவர் கொடுத்ததை எல்லாம் எடுத்தார். அதோடு ஆண்டவர் விடல. யோபுவின் வாழ்க்கையிலே அடுத்த ஒரு காலம் வந்தது. எடுத்த எல்லாவற்றையும் 2 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இயேசு சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது அந்த கடல் எப்படி இருந்ததுன்னா அமைதியா இருந்தது. அமைதியா இருக்க ஒரு காலம். நடுக்கடல் போன உடனே கடல் கொந்தளித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே கடல் தான் இப்ப கொந்தளிக்குது. கொந்தளிக்கிற ஒரு காலம். இன்னும் கொஞ்சம் கீழே வாசித்தீங்கன்னா, இயேசு எழுந்து காற்றையும் கடலை அதட்டின உடனே அங்கே வாசிக்கிறோம், கொந்தளித்த கடல் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு காலத்தில் சமாதானமா இருந்த வாழ்க்கை இன்றைக்கு அந்த கடலை போல கொந்தளித்து கொண்டிருக்கலாம். அலைகளினாலே கொந்தளித்து கொண்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த கொந்தளிக்கு பிற்பாடு ஒரு மிகுந்த அமைதலை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையை போல் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கலாம், கொடுத்ததை எடுத்திருக்கலாம். ஆனால் அதோடு நம்முடைய வாழ்க்கை நிற்க போவது அல்ல. எடுத்ததை 2 மடங்கு கர்த்தர் திரும்ப தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அது ஒண்ணு மாத்திரம் தான். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் அநேகரோடு பேசுகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். என் கூட ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதோடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஆவியானவர் உணர்த்தினபடினாலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியது. கர்த்தர் ஒரு காலத்தை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பலரால் ஏளனப்படுத்தப்படுகிற, அவமானப்படுத்தப்படுகிற, நிந்திக்கப்படுகிற ஒரு காலத்தில் நீங்கள் இருக்கலாம். பிரியமான தேவஜனமே, உன் நிந்தையை களிப்பாய் மாற்ற இயேசு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு தனிமையில் அழுகிற உங்களை வெளியரங்கமாய் ஜெயகம்பீரமாய் நிற்க வைக்க கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏற்ற காலம், ஏற்ற காலம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே ஒரு யுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் நடந்த அநேக யுத்தங்கள் இருந்தாலும் இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யுத்தம் என்பது மிக விசேஷமான பிரபலமான ஒரு யுத்தம். 7ஆம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடந்த ஒரு யுத்தம். அங்கே நமக்கு தெரியும், கோலியாத் 40 நாளளவும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவரையும் அவன் தூஷித்ததை பார்க்கிறோம். 41வது நாள் தான் தாவீது அங்க வராரு. ஏன் ஆண்டவர் 40 நாள் விட்டு வைத்தா? ஏன் ஆண்டவர் 40 நாள் அந்த பெலிஸ்தியரை விட்டு வைக்கணும்? முதல் நாள் நிந்திக்கும் போதே கர்த்தர் தாவீதை அனுப்பி இருக்கலாமே. பிரியமான தேவஜனமே, 40 நாள் அளவும் இந்த ஜனங்களை அவன் நிந்திக்கிற வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்க வைத்தார். சொன்ன ஏற்ற காலம், கர்த்தர் குறித்த ஒரு காலம் ஒன்று. 40 நாள் நீங்க அமைதியாய் கர்த்தர் ஒன்றும் செய்யலையேன்னு சோர்ந்து போகாதீங்க. 41ஆம் ஒரு நாள் வரும், ஒரு தாவீதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரே நாள் தான், ஒரே நாள். ஆண்டவர் கோலியாத்தை முறியடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நீ என்னென்ன பேசுனியோ, நான் பெரிய ஆளு, தன்னை மேன்மைப்படுத்தி என்னென்ன பேசுனியோ, என்னென்ன காரியங்கள் செய்தியோ, ஒரே நாள் ஒரே தாவீது ஒரே கல்லை கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கென்று குறித்திருக்கிற ஒரு நாள் உண்டு. உங்களுக்கென்று குறித்திருக்கிற, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த, உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க, நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், நன்மைகளை எல்லாம் உங்க வாழ்க்கையில தந்தரில் கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் மட்டும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஏற்ற காலத்திலே உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை உங்களை வந்து சேரும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாதபடி தடையாயிருக்கிற காரியம் நாம் தான் என்று சொன்னேன். நம்ம காணப்படுகிற எந்த காரியம் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் தடுக்கும் என்று சொன்னால்,
3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே பிரசங்கி சொல்லுகிறார், கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச ஜீவியத்தில் ஆண்டவரோடு நடக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகள், நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எப்பொழுது பேச வேண்டுமோ அப்பொழுது மாத்திரமே பேசணும். எப்போதும் பேசக்கூடாது. கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் இடைபடுவாராக. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டங்கள், தீர்மானங்கள், தேவ சித்தம், நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள், அதன் காலத்தில் நேர்த்தியாய் நமக்காக அவர் செய்து வைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடி தடையாயிருப்பது எது என்று சொன்னால், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய வாயின் சொற்கள், நம்முடைய நாவு. எப்ப பேசணுமோ அப்ப மாத்திரம் தான் பேசணும். எப்போதும் பேசிக் கொண்டிருக்க இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் நாம் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேச மாட்டோம், ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க மாட்டோம். பாருங்க, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டிய தேவ திட்டம், தேவ சித்தத்தை எல்லாம் பேசியே கெடுப்போம். பாருங்க, பேசிதான் கெடுப்போம். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரக்கூடாதபடி தடையாயிருப்பது எதுன்னு சொன்னா, நம்முடைய நாவு. ஹல்லேலூயா. தேவையில்லாததை பேசுறது. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு பண்ணாரு, இவங்களுக்கு பண்ணாரு, அவங்களுக்கு செய்தாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் மோசமானவன், அவன் எங்க இருந்து வந்தவன், அவனுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யறாரு, எனக்கு செய்யலையே. நான் இவ்வளவு ஆராதிக்கிறேன், இவ்வளவு ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு பரிசுத்தமா வாழ்றேன், ஆண்டவரோடு நடக்கிற எல்லா காரியங்களையும் நான் பார்த்து செய்தோம், என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை, முறுமுறுக்கிற வார்த்தைகளை நாம் பேசி நம்முடைய வாழ்க்கையில அந்தந்த காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சகரியாவை பார்த்து தேவதூதன் சொல்கிறார், சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக சொல்லி அவனை குறித்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்லுகிறான். சகரியா என்ன சொன்னாரு? இந்த வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வயது சென்றவளாக இருக்கிறாளே. அவன் சொன்ன போது தேவதூதன் என்ன சொன்னான்னா, இந்த தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நீ ஊமையா இருப்ப. இதே வார்த்தையை தான் சாராலும் சொன்னாள், இதே வார்த்தை தான் மரியாளும் சொன்னார். இது எப்படி ஆகும், நான் கிழவனா இருக்கிறேன், கிழவியா இருக்க அவங்க சொன்னாரு. ஆனா அவங்க அவங்கள ஊமையாக்கல, அவங்க வாயை அடைக்கல, மரியாளுடைய வாயை அடைக்கல. ஏனென்று சொன்னால், சாரால் விசுவாச, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை என்று நீ கற்பந்தரிக்க பலடைந்தாள். சாரால் சந்தேகப்பட்டாலும், சாரால் நகைத்தாலும் அவள் விசுவாசித்தாள். மரியாள் சந்தேகம் எப்படி ஆகும் ஆண்டவரேன்னு கேட்டாலும் அடுத்த நிமிஷமே சொல்றா, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. அவன் அவிசுவாசமா பேச. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், சகரியாவை இப்படியே விட்டா இவன் பேசியே காரியத்தை கெடுத்துருவான்னு சொல்லி இந்த தேவ திட்டம். வார்த்தை ரொம்ப அருமையா போட. லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்து தெரியும், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினா. ஏற்ற காலத்திலே, குறித்த காலத்திலே நான் உன் வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை நீ விசுவாசியாதபடி. நான் விசுவாசிக்கிறேன். நம்ம அநேகருடைய வாயை ஆண்டவர் இப்படி கொஞ்சம் அடைச்சு போட்டு ஊமையா மௌனமாக்குனா நல்லதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா பாருங்க, ஆமேன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா பேசிய காரியத்தை கெடுப்போம், அவிசுவாசமான காரியங்களை கெடுப்போம். யோவான் பிறக்கிற வரைக்கும் தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் சகரியா மௌனமாய் தான் இருந்தான். பிரியமான தேவ ஜனமே,
இந்த அமைதியா இருக்கிற காலம், காத்திருக்கிற காலம், மௌனமான காலம் சாதாரண காலம் என்று நினைக்காதீங்க. அதுதான் கர்த்தர் செயல்படுகிற காலம். அதுதான் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற காலம். பாருங்க, ஆண்டவர் சகரியாவுடைய வாய் அடைச்சிட்டாரு, சகரியா மௌனமாயிட்டார் நினைக்காதீங்க. சகரியா மௌனமா இருந்த காலம்தான், சகரியா பேசாமல் இருந்த காலம்தான், சகரியா அமைதலா இருந்த காலம்தான் யோவான் கற்பத்திலே உருவான காலம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் உங்களை சில காலம் இப்பொழுது அமைதியாய் வைத்திருக்கிறாரா, பேசக்கூடாத நிலைமையில வைத்திருக்கிறாரா, மௌனமாய் வைத்திருக்கிறாரா? ஒரு யோவானை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி பிறக்க பண்ணி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு யோவானை கர்த்தர் பிறக்க பண்ண போகிறார். தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவருடைய மௌனத்தை மாத்திரம் சாதாரணமாய் எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளா. நீ கையை மடக்கிட்டு கொஞ்சம் கையை வச்சுட்டு சும்மா இரு. கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். ஏன் மாம்ச பலத்துல, ஏன் சுயத்திலேயே நான் காரியங்களை செய்து கொண்டிருப்பேன், ஆனா கர்த்தருடைய கரத்தை நான் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் அமைதியாரு. நீ உன் கையை மடக்கி கொஞ்சம் அமைதியாரு. நீ உன் கையை முடக்கினால் மாத்திரமே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். ஹல்லேலூயா. இந்த அமைதியான காலம், மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அமைதியா இருப்பதை போல தெரிகிறதா? இந்த அமைதியா இருக்கிற காலம்தான் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற காலம். இந்த அமைதியா இருக்கிற காலம்தான் கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்கிற காலம். இந்த அமைதியா இருக்கிற காலம்தான் கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற காலம். தேவஜனமே, அமைதியா இருங்கள். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசித்தால் தெரியும். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். 14ஆம் வசனத்திலே, அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஒரு வார்த்தையும் இயேசு பேசாதிருந்தார். எத்தனை உபதேசங்களை உபதேசித்தவர், எத்தனை பிரசங்கங்களை செய்தவர், எதிரிகளை வார்த்தையினாலே மடங்கடிச்சவர், வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். சொல்ல போனா வார்த்தையே அவர் தான், இயேசுதான் வார்த்தையே. இப்படி சொன்னா, வார்த்தையானவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் என்றார். ஒரு வார்த்தை. அவருக்கு வல்லமை இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை. கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்த போது யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், யாரை தேடுகிறேன்னு கேட்கிறாரு. அவர் சொல்ல, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் சொன்ன மாத்திரத்தை பின்னிட்டு விழுந்தார்களாம் எல்லாரும். அவ்வளவு வல்லமை அவருடைய வார்த்தையில் உண்டு. ஆனால் பிலாத்துவுக்கு முன்பதாக நிற்கும் போது ஒரு வார்த்தை, எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா. ஒருவேளை பிரதான ஆசிரியர் அனுப்பியிருப்பாங்க, இயேசு தோற்று விட்டார், இயேசு பயனற்று விட்டார், இயேசு ஒண்ணுமில்லாம போயிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம் நினைச்சிருக்கலாம். ஆனால் நாட்கள் வந்தது, இயேசு சிலுவைக்கு போய் அவர்களை மாத்திரமல்ல அகில உலகத்தையும் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. காரணம், இயேசு பேசாமல் இருந்தபடினால. இயேசு மாத்திரம் அங்க பேசியிருப்பாருன்னு சொன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ரட்சிப்பின் வல்லமை வெளிப்பட்டு இருக்காது, மீட்பின் கிரியை வெளிப்பட்டிருக்கார். இயேசு பேச வேண்டிய இடத்துல அவர் பேசினார். அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல இயேசு அமைதியா இருந்தார். சிருஷ்டிப்பை பாருங்களேன். சிருஷ்டிப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை, வேதத்தில் இருக்கிற முதல் 2 வசனங்கள். பிரியமான தேவஜனமே, தேவன் அமைதியா இருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த 2 வசனங்களும் நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது. இதுல என்ன இருக்குன்னு கேட்கலாம். பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனத்துல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு. பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது,
ஆழத்துல இருள் இருந்தது, அங்க ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாராம். பிரியமான தேவஜனமே, எந்த மாற்றமோ இந்த 2 வசனத்தை நீங்க பார்க்க முடியாது. எவ்வளவு காலம் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் மாத்திரம் தான் பார்க்கிறோம். காலங்கள் உருவாவதற்கு முன்னமே இந்த சூழ்நிலை. ஆவியானவர் எவ்வளவு காலம் அசைவாடினார், எத்தனை வருஷம், கோடிக்கணக்கான எவ்வளவு நாள் அசைவாடான்னு தெரியாது, சொல்லப்படவில்லை. ஆனால் பூமி எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு, இருளா இருந்தது. ஆனாலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவா, எந்த விதமான மாற்றமும் இந்த 2 வசனங்களில் நம்மால பார்க்க முடியாது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனாலும் பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மை. ஆனாலும் பூமி வெறுமை. ஆனாலும் பூமியில இருள் இருந்தது. ஆவியானவர் அசைவாடி ஆனா எந்த மாற்றமும், வெளியரங்கமான எந்த மாற்றமும் அங்கே நடந்ததாக அங்கே தெரியவில்லை. பிரியமான தேவஜனமே, அசைவாடுகிறவர் சும்மா அசைவாடல, அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார். ஏதோ ஒரு காரியத்தை. இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் அமைதியா இருப்பதை போல தெரியும். எவ்வளவு காலம் அசைவாடி கொண்டிருந்தார், எவ்வளவு காலம் அமைதியா இருந்தார் தெரியாது. ஆனா அவர் சும்மா அசைவாடல, அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்று. 2 வசனம் முடிந்து 3ஆம் வசனம் வரும்போது வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. திடீரென்று ஒரு மாற்றம். திடீரென்று 3ஆம் வசனம், 2 வசனத்துல எந்த மாற்றமும் இல்ல, 3வது வசனத்துல காரியம் தலைகீழாய் மாறுகிறது. இவ்வளவு காலம் இருளா இருந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில பல நாள் இருளா இருக்கலாம், பல நாள் பிரச்சனையா இருக்கலாம், பல நாள் போராட்டமா இருக்கலாம், பல நாள் பலவீனமா இருக்கலாம். திடீரென்று மாற்றங்களை கர்த்தர் கொண்டு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் அமைதியா இருக்கிறார் என்று சொல்லி அவர் சும்மா இருக்கிறார் நினைத்து விடாதீர்கள். ஒருவேளை மனுஷன் அமைதியா இருக்கிறான்னு சொன்னா எதுவும் செய்யாம சும்மா இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காரணம் உண்டு. பிரியமான தேவஜனமே, கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்று சொன்னா நீங்க எதிர்பார்ப்போட காத்துருங்க. எந்த நேரத்தில் மாற்றங்கள் நடக்கும், எந்த நேரத்திலும் அற்புதங்கள் நடக்கும், எந்த நேரங்களிலும் வித்தியாசத்தை உண்டு பண்ண கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முழங்கால் படியிட முடிந்த எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. எனக்கென்று அவர் குறித்திருக்கிறதை அவர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணின காரியங்களை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என் வாழ்க்கையில சில காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியா இருக்க வேண்டியது அவசியம். அமைதியா இருக்க வேண்டியது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் அதின் காலத்திலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிற போராட்டங்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் இருக்க போவதில்லை. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்றைக்குமே இருக்க போவதில்லை. இன்றைக்கு இருக்கிற பலவீனங்கள் என்றைக்குமே அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்தை, ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலம் வரும், இன்றைக்கு அனுபவிக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பாடலாய் மாற்ற, அவரை துதிக்கிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 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 தேவ சமூகத்திலே அமைதியாயிரு. கர்த்தர் வாழ்க்கையில எதுவும் கிரியை செய்யாதது போல தெரியலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யலையே, ஆண்டவரனை மறந்துட்டாரு, ஆண்டவரனை கைவிட்டாரோ என்று சொல்லி புலம்பாதேயுங்கள், புலம்பாதேயுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை அமைதியா இருக்க வைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். சடுதியிலே அற்புதங்கள் நடக்கும், சடுதியிலே மாற்றங்கள் உண்டாக்கும், சடுதியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க
பயமே இல்ல. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர். விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளோ ஆமென். என் வாழ்க்கையில் அனுமதித்ததெல்லாம் என் நன்மைக்காகவே, என் உயர்வுக்காகவே, என் ஆசீர்வாதத்திற்காகவே. ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, ஜனத்தை பலப்படுத்துவீராக. உம்மால் கூடாத ஆமென், உம்மால் கூடாத. அப்படியே கரங்களை உயர்த்தி, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவர் எல் ஷடாய் தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் மாத்திரம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் உம்மால் எல்லாம்